மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு லஞ்ச் ரெடி பண்ணோமா. அரிசி கழுவி வச்சேன், சிலிண்டர் காலியா இருந்துச்சு. சிலிண்டர் இப்பதான் மாத்தினேன். அரிசியை வச்சுட்டு இப்ப வந்து காரக்குழம்பு வைக்கலாம்னு ரெடி பண்றோமா. சரி, ஓகே. நீங்க வைக்கிற காரக்குழம்பு டேஸ்டியா இருக்குமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெசிபி போட்டுடலாமா? சரி வாங்க பாக்கலாம். எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க. காரக்குழம்புக்கு வானல் வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். 4 வெந்தயம் போட்டு தாளிச்சாச்சு. கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் உரிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே பார்க்கலாம். மணத்தக்காளி வத்தல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வத்த குழம்புன்றதுனால மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்ச உடனே கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய் போட்டு வைக்கிறேன், நீங்க என்ன காய் இருக்குதோ போட்டு வச்சுக்கோங்க. இப்ப தக்காளி பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்ப வந்து நம்ம குழம்பு வந்து காரக்குழம்பு கூட்டி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்குது, இப்ப மூடி வச்சிடலாம் குழம்ப. வெயில்லாம் எப்படி இருக்கு மம்மி? வெயில் ரொம்ப அதிகமா இருக்குமா. ஹீட்டா இருக்குது, மழை இல்ல, ரொம்ப வேக்காடா இருக்குது. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சூழ்நிலை. சென்னையில எல்லாம் வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ரீல்ஸ்ல எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தோம், சென்னையிலே செம்மையா மழை பெய்யுது. பட் பாண்டிச்சேரியில ரொம்பவே ஒரு சும்மா கூட மழை பெய்ய மாட்டேங்குது. ரொம்ப வெயிலும் அதிகமா இருக்கு, மழையும் பெய்ய மாட்டேங்குது. இந்த எல்னினோனாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா, அப்படிதான் சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மழையும் பெய்ய மாட்டுது, ஹீட் அதிகமா இருக்குது. அப்புறம் வெயில் வந்து ரொம்ப நேரம் இருக்குது. ஈவினிங்ல 7 மணிக்குதான் சன் செட்டே ஆகுதுங்கலாம். உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. வெயில் வந்து ஓகேவா? சென்னையில எல்லாம் கொஞ்ச நாள் மழை பெய்யுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பக்கத்துல இருக்க கடலூர் திண்டிவனம்ல எல்லாம் கூட மழை பெய்யுது. பட் பாண்டிச்சேரியில மட்டும் சுத்தமா மழையே பெய்ய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்ப என்ன பண்றீங்க? ரசத்துக்கு மிளகு சீரகம் போறோமா. ரசப்பொடி ரெடி பண்றேன். நம்ம வந்து ரசப்பொடி வந்து ரெடி பண்ணி வீட்டுல வச்சிருக்க மாட்டோம், ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி தான் போடுவோம். ஓகே, ரசப்பொடி வந்து நுணுக்கி அப்படியே ரசம் வச்சிருவேன். அதுக்காக ரெடி பண்றேன். ரசத்துக்கு பூண்டு வந்து அப்படியே உரிக்காத இடிச்சு போட்டுக்கலாமா. உரிச்சு போடணும்னு அவசியம் கிடையாது. இதை அரைச்சு கொடுமா நீ கொஞ்சம். கத்திரிக்காய் வந்து கொஞ்சமா இருக்கு, இதை வந்து டப்பால போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். கவர்ல இருந்தாக்கா நிறைய இருந்ததுனால நான் கவர்ல போட்டு வச்சேன். கொஞ்சமா தான் இருக்கு, அதனால நம்ம டப்பால போட்டு எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லியும் பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சிடலாம். கோசு கேரட் பொரியல் செய்ய போறேன்னு சொன்னீங்க. அப்பா வந்து அப்பளம் கேட்டாங்க, வத்தல் கேட்டாங்க. அதனால சரி அது மீந்துதான் வீணா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோசு பொரியல் பண்ணல, அப்பளம் வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்மா. சரி, ஓகே. ரசம் முடிஞ்சிருச்சா? ரசம் தாளிக்கணுமா, வேலை முடிஞ்சு போச்சுமா. இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரிட்ஜ்ல வைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா காம்பாக்டா இருக்கும். அப்புறம் ஸ்பேஸ் சேவிங்காவுமே இருக்கும். இது வந்து நான் பேக் ஆஃப் 6 பாக்ஸ் வாங்கினோம். புது ஃப்ரிட்ஜ் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து இதுல ஆர்கனைஸ் பண்ணா வந்து ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்றதுனால வாங்கினோம். பட் இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து கீழே ஒரு ஒயிட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து தண்ணி இருந்துச்சுன்னா கூட அது வந்து கீழே வந்து வாட்டர் எல்லாம் ட்ரைன் ஆகி மேல வெஜிடபிள்ஸ் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். உங்களுக்கு இந்த பாக்ஸோட லிங்க் வேணும் அப்படின்னா வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா. இப்ப ரசம் தாளிச்சிடலாம் வாங்க. தாளிக்கிற கரண்டியை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். ரசம் தாளிச்சாச்சு, அடுப்புல வச்சிடலாம். இப்ப ரசம் கொதி வரும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப ரசம் கொதி வர ஆரம்பிக்குது, நிறுத்திடலாம்.
இப்ப குழம்பு கொதிச்சுட்டு இதோ பாருங்க, குழம்பு கட்டி ஆயிடுச்சு. நம்ம குழம்பையும் நிறுத்திடலாம், வேலை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு லஞ்ச் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் வாங்கம்மா. சுட சுட சாதம், காரக்குழம்பு, கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சு, ரசம், அப்பளம் வறுத்து வச்சிருக்கேன். தொட்டுக்கு வந்து போண்டா வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.